புத்தகம் படிக்க நேரம் இல்லையா? கவலைப்படாதீங்க. புக் ஷோ தமிழ் இருக்கு. கதைகளை நாங்க சொல்றோம், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புக் ஷோ தமிழ். ஒரு கப் ரெட் டீக்குள் மறைந்திருக்கும் கசப்பான வாழ்க்கை கதைகள். அதுதான் எரியும் பனிக்காடு. பனிக்காடுகளுக்குள் உழைக்கும் மனிதர்களின் வலி, போராட்டம் நிஜம். ஒவ்வொரு சொல்லிலும் எரியும் உணர்வு. இந்த கதை சாதாரணமல்ல, உணர வைக்கும் உண்மை. காலையில எழுந்ததும் முதல்ல தேடுறது ஒரு சூடான டீயை தான் இல்லையா? ஆனா நாம ரசிச்சு குடிக்கிற அந்த ஒரு கப் டீக்கு பின்னால ரத்தமும் கண்ணீரும் வலியும் நிறைஞ்ச ஒரு பெரிய சரித்திரமே மறைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த அதிர்ச்சியான கதையை இன்னைக்கு நாம பார்க்கலாம். இந்த வரிகள் இது ஏதோ கவிதைக்காக எழுதப்பட்டது இல்ல. இது தென்னிந்தியாவில இருந்த தேயிலை தோட்டங்களோட கொடூரமான உண்மையை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டின ஒரு நாவலோட ஆன்மா. இந்த கதையோட நாயகர்கள் கருப்பனும் வள்ளியும் தான். வருஷம் 1925. மயிலோடேன்னு ஒரு கிராமம். கடுமையான வறட்சியால அந்த ஊரே காஞ்சு போயிருக்கு. இந்த இளம் தம்பதிக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை பசி இல்லாம ஒரு நாள் வாழணுங்கிறது தான். இந்த மாதிரி ஒரு விரக்தியான சூழலை தான் கங்காணிகள்னு சொல்லப்படுற ஆள் சேர்ப்பவர்கள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு பக்கம் கிராமத்துல பசியும் பட்டினியும் மக்களை வாட்டி வதைக்குது. இன்னொரு பக்கம் இந்த கங்காணிகள் மலை மேல ஒரு சொர்க்கம் இருக்கு, அங்க போனா வயிறாரா சாப்பிடலாம், பணக்காரங்க ஆகிடலான்னு ஆசை வார்த்தை காட்டுறாங்க. பசியில வாடுற ஒருத்தருக்கு இந்த வாக்குறுதி தெய்வம் சொன்ன மாதிரி தானே இருக்கும். வேற வழியே தெரியாம கருப்பனும் வள்ளியும் அந்த முன்பணத்தை வாங்கிட்டு அந்த சொர்க்கத்தை நோக்கிய பயணத்துக்கு தயாராகிறாங்க. ஆனா பாவம், அவங்களுக்கு தெரியாது இது சொர்க்கத்துக்கான பாதை இல்ல, ஒரு கொடூரமான அடிமைத்தனத்துக்குள்ள இழுத்துட்டு போற ஒரு பொறின்னு. அவங்களோட பயணம் தொடங்குச்சு. ஆனா இது ஒரு புது வாழ்க்கைக்கான பயணம் கிடையாது. இது ஒரு ஒன் வே டிக்கெட். போனா திரும்பி வர முடியாத ஒரு கொடூரமான பயணம். முதல் முறையே அவங்க வாழ்ந்த கிராமத்தை விட்டு கிளம்புறாங்க. அடுத்து மூச்சு முற்ற அளவுக்கு கூட்டமான ஒரு ரயில் பயணம். அப்புறம் மலை மேல பல மைல் தூரம் கால்நடைய ஒரு கொடூரமான பயணம். கடைசியா அந்த எஸ்டேட்டுக்கு போய் சேரும்போது அது ஒரு புது உலகமா தெரியுது. ஆனா ஒவ்வொரு அடியிலையும் அவங்களோட சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. அப்போதான் அவங்க சொன்ன சொர்க்கம் இதுதானான்னு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கூட்டத்தை விட்டு தனியா போகாதீங்க, தொலைஞ்சு போயிடுவீங்கன்னு ஒரு மிரட்டல். ஏற்கனவே அங்க வேலை செஞ்சு எலும்பும் தோளுமா இருக்கிற தொழிலாளர்கள் மறுபடியும் வேலைக்கு திரும்ப வரதை பாக்குறாங்க. கங்காணியோட சிரிச்ச முகம் மாறி முறைக்க ஆரம்பிக்குது. கடைசியா அந்த குண்டை தூக்கி போடுறாங்க. நீங்க இங்க வர்றதுக்காக எடுத்த ரயில் டிக்கெட் செலவு கூட இனி உங்க பேர்ல கடனா. அந்த தேயிலை தோட்டத்து வாழ்க்கைய ஏன் எரியும் பனிக்காடுன்னு அந்த நாவலாசிரியர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்களேன், பனி எப்படி எரியும்? அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு? விடியற் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வேலை ஆரம்பிச்சிடும். சாயங்காலம் முதுகு ஒடிற வரைக்கும் அந்த வேலை ஓயவே ஓயாது. தேயிலை பறிக்கிற அந்த கொடூரமான உழைப்பு அவங்க உடம்ப மட்டும் சிதைக்கல, அவங்க ஆன்மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுது. வேலைதான் இப்படின்னா அவங்க தங்கின இடங்கள் அதை விட மோசம். துருப்புடிச்ச தகர கொட்டகைகள். ராத்திரி தூங்கும்போது அந்த தகர கூரையிலிருந்து பனித்துளிகள் மழை மாதிரி அவங்க மேல கொட்டும். அந்த நடுங்குற குளிரை தாங்க முடியாம சின்ன சின்ன ரூம்ல மொத்த குடும்பமும் ஒடுங்கி கிடப்பாங்க. இந்த அடிமைத்தனத்தை கம்பெனி முதலாளிகள் மட்டும் செய்யல, பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட சட்டமே அதுக்கு துணை போச்சுன்னா நம்புவீங்களா? ஆமா, 1902 வந்த மெட்ராஸ் தோட்ட சட்டத்தை எடுத்து பார்த்தா புரியும். அது தொழிலாளர்களை பாதுகாக்க வரல, அவங்கள சட்டப்படியே தோட்டங்களுக்கு அடிமையாக்க தான் வந்துச்சு. அந்த சட்டம் எவ்வளவு கொடூரமானது தெரியுமா உங்களுக்கு? உடம்பு சரியில்லை, அதனால வேலைக்கு வரலையா, அது ஒரு கிரிமினல் குற்றம். அந்த சட்டமே சொல்லுது, நியாயமான காரணம் இல்லாம வேலைக்கு வராம இருந்தா 14 நாள் வரைக்கும் ஜெயில் தண்டனை. அப்போ இதோட அர்த்தம் என்ன? அவங்க தொழிலாளிகளா இல்ல தோட்டத்தோட கைதிகளா? சரி, தப்பிச்சு ஓடிடலாமான்னு நினைச்சா அதுக்கும் வழி இல்ல. ஒப்பந்தம் முடியறதுக்கு முன்னாடி தப்பிச்சு ஓடுனா உங்க மேல வாரண்ட் போட்டு போலீஸே உங்களை தேடி பிடிச்சு திரும்ப அதே தோட்டத்துல கொண்டு வந்து விட்டுரும். சட்டம் ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை மாதிரி செயல்பட்டுச்சு. இந்த அமைப்பு அவங்களோட உழைப்பை மட்டும் சுருண்டல, அவங்களோட ரத்தத்தையும் உயிரையும் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் அந்த தேயிலையோட உண்மையான விலை. இது வெறும் உடல் ரீதியான அடிமைத்தனம் மட்டும் இல்ல, பொருளாதார ரீதியாவும் அவங்கள கட்டி போட்ட ஒரு பொறி. கம்பெனி கடையில எல்லா பொருளுக்கும் கொள்ளை விலை. சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் அங்கேயே போயிடும். கடன் மட்டும் மலை மாதிரி ஏறிட்டே போகும். தோட்டத்தை விட்டு வெளியேறது ஒரு நடக்காத கனவாவே இருந்துச்சு. உடம்புக்கு முடியலன்னா மருத்துவமனைக்கு போகலாமா? அந்த மருத்துவமனைகள் மாட்டு கொட்டகையை விட கேவலமா இருந்ததா நாவல் சொல்லுது. சுத்தம் செய்ய ஆள் கிடையாது.
நோயாளியோட குடும்பம் தான் சுத்தம் பண்ணணும். சாப்பாடு ஒரே ஒரு வேளை கஞ்சி. மலேரியா மாதிரி நோய்கள் காட்டு தீமாய் பரவி உயிர்களை காவு வாங்குச்சு. இந்த எல்லா கொடுமைகளுக்கும் நடுவுல நம்ம கதையோட நாயகி வள்ளி ரொம்ப கடுமையா நோய்வாய்ப்படுறான். ஓயாத உழைப்பு, சத்தில்லாத சாப்பாடு, மோசமான சூழல் அவளோட உடம்ப முழுசா உருக்குலைச்சிடுச்சு. வள்ளியோட கதை அவளோட கதை மட்டும் இல்ல, அங்க சித்திரவதைப்பட்டு செத்து போன ஆயிரக்கணக்கானவரோட கதை. இதை விட அழுத்தமா யாராலையும் சொல்ல முடியாது. அந்த நாவலோட ஆசிரியரே சொல்றாரு, ஒவ்வொரு தேயிலை செடியும் இந்திய தொழிலாளர்களின் இரத்தத்தாலும் சதையாலும் உரமிடப்பட்டதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. நாம குடிக்கிற டீ வெறும் இலைகளால செய்யப்பட்டது இல்ல. சரி, இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. ஆனா இதுக்கும் நமக்கும் இன்னைக்கு என்ன சம்பந்தம்? நம்ம டீ கப்புக்கும் இந்த ரத்த சரித்திரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இந்த கதையை எழுதின PH டேனியல் ஏதோ கற்பனையில எழுதல. அவரே அந்த தேயிலை தோட்டங்கள்ல 25 வருஷம் நேரடி சாட்சியா இருந்தவர். அங்க சிந்தப்பட்ட ரத்தமும் கண்ணீரும் சரித்திரத்துல மறைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதை எழுதினாரு. அதனாலதான் இந்த வார்த்தைகளுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு. அந்த நாவலோட முன்னுரையில ஆசிரியர் நேரடியா நம்ம கிட்ட பேசுறார். உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், வாசகரே, நீங்க ஒரு கப் டீ குடிக்கும்போது அந்த ஒரு கப் டீக்காக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு அழிக்கப்பட்டுச்சேங்கிறத தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க. இப்ப சொல்லுங்க, இந்த ஒட்டுமொத்த சரித்திரத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனி நீங்க குடிக்க போற ஒவ்வொரு கப் டீயும் உங்களுக்கு அதே சுவையோட இருக்குமா, இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற வலியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துமா? யோசிச்சு பாருங்க.